எனக்கு முன்னால் பேசினவங்க நீங்க அதை கேட்டிருக்க மாட்டீங்க, இல்ல அவங்க அனுப்புறேன். எதிரியோட போகணுமா, துரோகியோட போகணுமா, இல்ல நண்பரா வர்றவங்களோட போகணுமா அப்படிங்கிறத பொதுச்செயலாளர் முடிவெடுக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல துரோகி, எதிரி, நண்பன் என்பதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதனால யார் துரோகி, யார் எதிரி, யார் நண்பர் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்தல் நேரம். அதனால தமிழ்நாட்டின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு சகோதரர். பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கல. எங்களுக்கு தான் நானே அதே தானே சொன்னேன், ஒரு மாசம் எங்களுக்கு டைம் இருக்கு. அதனால நாங்க நல்ல முடிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டின் நலனுக்கும் ஏற்ற முடிவை உறுதியாக இருக்கும். இந்த முறை எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி அமைகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக இருக்கிறது. அந்த நாங்கள் வெற்றி பெற போகிற, நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். அதுல கூட்டணியில நாங்கள் அமைச்சர்களாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. லயோலா காலேஜ் 2017 டிசம்பர் மாதம் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட்டப்போ அவர்கள் கருத்து கணிப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால லயோலாவுடைய கருத்து கணிப்பை பற்றி நான் குறை சொல்லல, மற்ற கருத்து கணிப்புகளை பற்றி குறை சொல்லல. ஆனா 26 மே மாதம் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து கணிப்பு என்னவென்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்தோட தேர்தல் அறிவிப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிற நேரத்துல எப்படியோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறார்கள். சொல்லி அதே நேரத்துல கிட்டத்தட்ட அந்த பென்ஷன் ஆணையத்திற்கு அரசாங்கம் இப்பொழுது அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கே 13,000 கோடியும், ஒவ்வொரு ஆண்டும் 11,000 கோடியும் அதுக்காக நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவ்வளவு நிதியை எப்படி நிதி மேலாண்மை செய்ய போகிறார்கள் என்பது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தாலும் சரி, புதிய ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது எப்படி முடியும் என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு கூட பார்த்தா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் உறுதியாக இது அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தான் இதை காட்டுகிறது. அப்படி இந்த மாதத்துக்குள்ளார வரும். 2026 4 முறை போட்டி தான். ஒன்று திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, நாம் தமிழர். இந்த 4 முறை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேன்னு சொல்றீங்க, அதே மாதிரி பாஜகவோட போக மாட்டேன்றீங்க, நாம் தமிழர் மாட்டீங்க. இப்ப இருக்கிற தாவேக ஒண்ணுதான். நான் தான் சொன்னேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்னு, நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லல, அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும். 5,000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரணுங்கிறத ஏதாவது பேசுவதா, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கை இருக்கு. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள். எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம். நான் தான் கிளிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்னேன், பேசுனாங்க, நீங்க எதிரியோடா, துரோகியோடா, இல்லை நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அந்த அதிகாரம் சொன்னாங்க. நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம். அதனால துரோகி யாரு, எதிரி யாரு, நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் நலனையும் நமது கட்சியின் நலனையும் மனதில் கொண்டு முடிவெடுப்போம்னு சொன்னேன். அதை பற்றி தான் நாங்கள் எடுக்க போறோம். அதை பொறுத்து இருந்து பார்க்க. 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.